குவாதலூப் மாதாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த போர்வையில நடக்கக்கூடிய அதிசயங்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம், அந்த போர்வை தான் அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததற்கு ஒரு ப்ரூஃபா இருக்குது. ஒரு போர்வை சுமார் எத்தனை வருஷம் இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷம் இருக்கும். ஆனா இந்த போர்வை 500 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் எந்த ஒரு கிழிசலும் இல்லாம புத்தம் புதுசா அப்படியே சூப்பரா இருக்குது. சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த போர்வையை ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த பெயிண்டிங்கையும் சரி என்னதால செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த பெயிண்டிங்ல ப்ரஷ் யூஸ் பண்ணவே இல்லை, எந்த மாதிரியான மெட்டீரியல் இந்த பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டு கூட பிடிக்க முடியலங்க இன்னும் வரைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அந்த பெயிண்டிங் ஆனது அந்த போர்வையில ஒட்டவே இல்லையா, அதுக்கு பதிலா மிதக்கிற மாதிரி இருக்குதாங்க. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு 37 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. இந்த படத்தை செக் பண்ணி பார்க்குறாங்க, இந்த படத்துலையும் அதே அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குதாங்க. இப்போ நான் சொல்ல போறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1921ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பல பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோவிலை தரமட்டமாக்கணும், நாசமாக்கணுன்றதுக்காக ஒரு பூல வெடிகுண்டு வச்சு ஆலயத்துக்குள்ள வைக்கிறாங்க. அந்த பாமும் வெடிக்குது. அந்த பாம் வெடிஞ்சதுனால என்ன நடக்குதுன்னா, வெண்கலத்தால செய்யப்பட்ட சிலுவை கூட பெண்ட் ஆகிடுது. ஆனா இந்த போர்வையை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு கீறல் கூட, ஒரு விரிசல் கூட விடலைங்க. நீங்க நினைச்சிருக்கலாம், என்னடா ஆண்டவர் சிலுவையை கூட விட்டுட்டு இந்த போர்வையை அன்னை மரியாளை இவ்வளவு பாதுகாக்கிறான்னு நினைச்சிட்டு. ஆனா ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு பாதுகாப்பா அன்னையை பாதுகாத்து வராங்க. இவ்வளவு மகத்தான விஷயம் அந்த போர்வைக்குள்ள இருக்குதுங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. அன்னை மரியாள் எவ்வளவு மேன்மை மிக்கவர் என்று இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா?